இந்த வாரம் முழுவதும் நம்ம எவ்வளோ காரியங்கள் செஞ்சுருப்போம், பற்பல காரியங்கள். இல்லை படுக்கையில் கடந்திருப்போம் முடியாமல், எவ்வளோ செஞ்சுருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆனாலும் பலன் தந்து தேவன் இந்த ஓய்வு நாளில் நம்மளை கொண்டு வந்து சேர்ந்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம வசனத்துக்கு நேராய் போவோம். ஏசாயா 60:22 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, அன்பின் தேவனே, அரவணைப்பின் தேவனே, நான் எவ்வளவு வேணும் தகுதி இல்லாத பாத்திரம் தகப்பனே, வெளியில் கொண்டு என்ன பேச சித்தம் வைத்துள்ளீரோ, திட்டம் வைத்துள்ளீரோ, நீ தெளிவாய் அப்பா இயேசுவே நாங்கள் ஒழுங்குமாய் பேசுவதற்கான ஞானத்தையும் கிருபையும் எங்களுக்கு தருவீராக தகப்பனே. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக தகப்பனே. உடைய பிள்ளைகள் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது ராஜா. உடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆசீர்வதிங்க. நீர் மாத்திரம் வெளிப்படுங்க. ஹல்லேலூயா, ஆமென். மீண்டுமாய் வாசிப்போம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரம், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். என்ன இந்த சின்னவன் சிறியவன்? ஹல்லேலூயா. சின்னவன் சிறியவன் என்றால் மனுஷனால சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஏழ்மையாக்கப்பட்டவர்கள், ஒன்றும் இல்லாத தூக்கி எறியப்பட்டவர்கள் தான் சின்னவனும் சிறியவனும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டேன், உன்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன்னால இந்த வீட்டுக்கு என்ன பிரயோஜனம், இந்த நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்ட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க, நம்மளை கேள்வி கேட்பாங்க. நீ என்ன செய்ய, பூமிக்கு பாரமா இருக்க. அநேக நேரங்கள்ல என்ன செய்யும், இந்த வார்த்தைகள் யார் மூலமாச்சு ஒருத்தர் என்ன செய்யும், மனதை புண்படுத்தும். அதை கர்த்தர் சொல்றாரு, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. ஏற்ற காலம்னு ஒன்று வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற காலம்னு ஒன்று இருக்கு. எல்லா காலங்களிலும் எல்லாமே நேர்ந்து விடாது. மழையும் வெயிலும் ஒன்றா இருக்காது. நல்லா அந்த சும்மா வந்து போகிற மழை கிடையாது. நல்ல மழையும் நல்ல வெயிலும் ஒரே நேரத்தில் காண முடியாது. மேகம் இருட்டி அது என்ன செய்யும், மழை வரும். நல்ல வெயில் அடித்தா நல்ல அதுக்கான ஒரு காலம், பனிக்காலம்னு ஒரு காலம் இருக்குது. அதை மாதிரி நம்ம உயர்த்துவதற்கான தேவன் என்ன செய்கிறாரு, ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் உண்டு. நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோமோ, எவ்வளோ பாதத்தில் காத்திருக்கிறோமோ, அப்படியாக தேவன் நம்ம என்ன செய்வார், துரிதத்தில் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ சின்ன பிள்ளைகிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போய் காசு கொடுத்தா அது என்ன செய்யும், வாயில் வைக்கும், கிழிச்சி போட்டுரும். அது என்ன பண்ணுமோ அதுதான் செய்யும். இதுவே மெச்சூர்டாக பெரியவங்க கிட்ட கொடுத்தா அந்த காசு அன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன காரியங்கள் செய்யலான்ட்டு செய்வாங்க. அப்போ நம்ம பெரியவங்களாய் வளர்ந்துருந்தாலும் சில ஆசீர்வாதங்கள் நம்ம பெறணும்னா அதுக்கு இன்னும் நம்ம மெச்சூரிட்டி ஆகணும், அதுக்கு இன்னும் தகுதி பெறணும். ஹல்லேலூயா. அந்த தகுதி வரும் வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு தரமாட்டாரு. அதுக்கு ஏற்ற காலம் இருக்குது. திடீர்னு ஒரு கோடி கொடுத்துட்டா நம்ம எங்கே இருப்போமானே தெரியல, எங்கே இருப்போனே தெரியல. பா இவ்வளோ காசு வந்துருச்சுடா, அப்போ நம்ம மறந்துட்டு போயிடக்கூடாது. அது கொடுத்த கர்த்தரை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால தேவன் நம்மளை புடம் விட்டு தகுதிப்படுத்தி ஏற்ற காலத்தில் நம்ம தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்பட்டவர்களையும், ஒதுக்கப்பட்டவர்களையும், ஏழ்மை நிலையில் இருக்கிறவர்களையும், புறக்கணிக்கப்பட்டவர்களையும், ஒன்றும் இல்லாதவர்களையும் தேவன் ஏற்ற ஒரு காலத்தை வைத்துள்ளார். ஹல்லேலூயா. நம்மளும் நம்மை தாமே என்ன செய்யக்கூடாது, பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடாது. அப்பா நான் ஒன்றுமே இல்லை, முன்னாடி ஒன்றுமே இல்லை, நான் எவ்வளோ சிறுமைப்பட்டவள் தகப்பனே அப்படின்னு நம்மளை தன்னைத்தானே நம்ம என்ன செய்யணும், தாழ்த்தணும். தாழ்த்தும் போது தான் தேவன் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்போ கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். இங்கே புறக்கணிக்கப்பட்டவரை தேவன் எப்படி உயர்த்துகிறார் என்பதை நம்ம இன்று பார்ப்போம். 1 சாமுவேல் 16 6வது வசனத்தில் இது ஃபர்ஸ்ட் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன்தானாகும் என்றான். ஹல்லேலூயா. இங்க என்ன காரியம் நடக்குதுன்னா, முதல் ராஜா யாரு, சவுல். சவுல தேவனை புறக்கணிக்கிறார். பொல்லாதது கிரியினால் என்ன செய்யறாரு, புறக்கணிக்கிறார் சவுல். ஹல்லேலூயா. இந்த முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சவுல் என்ன செய்யறாரு, கர்த்தர் சவுலை புறக்கணிக்கிறார்.
ஆனால் சாமுவேல் அதற்காக மனம் கசந்து தீர்க்கதரிசி ஊழியக்காரர் அவர் என்ன செய்கிறாரு, மனம் கசந்து அழுது கொண்டு துக்கித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கேட்கிறார், நீ எவ்வளோ நாள் தான் இப்படி துக்க முகத்தோடு இருப்ப? நீ போ, இஸ்ரவேலை ஆள ஒரு ராஜாவை நீர் அபிஷேகம் செய்யி, போ, பெத்லகேமுக்கு எழுந்து போ, ஈசாயினுடைய பிள்ளைகள்ல ஒரு மகனை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்றாரு. இவரோ பயப்படுறாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பலி விருந்து செய்யும்படியாக நீ கடந்து போன்றாரு. இவங்கள என்ன செய்யறாரு, பெத்லகேமுக்கு கடந்து போறாரு. சாமுவேல் கடந்து போகும் பொழுது அங்க ஈசாயினுடைய மூத்த மகன் தான் யாரு, எலியாப். அந்த மனுஷன் எப்படி இருக்காரு, நல்லா வாட்ட சாட்டமாக இருக்காரு. ஹல்லேலூயா, வாட்ட சாட்டமாக இருக்காரு. அவர் இராணுவத்தில் இருக்காருல்ல, அவருடைய சகோதரர்கள் எங்கே இருந்தாங்க, இராணுவத்தில். அதனால் அவர் பார்க்கும்போது என்ன செய்கிறாரு, ஆள் ஹைட்டும் வெயிட்டுமா பல்காக எப்படி இருக்காரு, நல்ல ஒரு திரகார்த்தமாக இருக்காரு. அவரை பார்த்த உடனே சாமுவேலுடைய இருதயத்தில் என்ன தோணுது, இவர் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போகிறாரோ, அபிஷேகம் பண்ண போட போறவரு இவர் தானான்ட்டு சாமுவேலை நினைச்சுக்கிறாரு. அது கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வலிமையையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை யாராலையுமே பார்க்க முடியாது. நம்ம கணவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க முடியாது. மனைவனுடைய இருதயத்தில் கணவர் என்ன இருக்குன்ட்டு பார்க்க முடியாது. பிள்ளைகள் இருதயத்தில் என்ன நினைக்கிறார்கள் என்பது கூட நம்மளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், இருதயங்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாமுவேல் எதை பார்த்தாரு, முகத்தை பார்த்தாரு, உடல் அமைப்பை பார்த்தாரு, நல்லா பலசாலியா இருக்காரு. இவரை தான் இருக்கும், இவரை தான் ராஜாவா தேவன் என்ன செய்ய போறாரு, அபிஷேகம் செய்ய போறாருன்னு சொன்னாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன செய்யறேன், இவனை புறக்கணிக்கிறேன். ஹல்லேலூயா. மனுஷன் நம்மள புறக்கணிக்கலாம், ஆனா கர்த்தர் புறக்கணிச்சா என்ன செய்ய முடியாது, அவர்களால தாங்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு, புறக்கணிக்கிறார். நான் இவனை செஞ்சேன், புறக்கணித்தேன்னு சொல்லி 7 பேரையும் கர்த்தர் என்ன செய்யறாரு, புறக்கணிக்கிறார். யாருடைய 7 பேர், தாவீதுடைய சகோதரர்களாகிய 7 பேரை தேவன் புறக்கணிக்கிறார். ஏசப்பா சொல்றாரு, இவனா இவனா இவனான்னு காட்டுறாரு. யாரு, ஈசாய், தாவீதுடைய அப்பா காட்டுறாரு. இல்லை இவன் இல்லை, இவன் இல்லை, இல்லை அவங்க சாமுவேல் சொல்றாரு. கர்த்தர் சொல்றத சாமுவேலை ஈசாய் கிட்ட சொல்லிட்டே இருக்காரு. இப்போ ஒரு முதலமைச்சர் வந்து, உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறேன், ஒரு கவர்மெண்ட் ஜாப் தரப்போறேன், உன் பசங்களெல்லாம் கூப்பிட்டுனா நம்ம என்ன செய்வோம், நம்ம பசங்களெல்லாம் இல்லாமல் என்ன செய்வோம், நம்ம தங்கச்சி பசங்க அக்கா பசங்கன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சிருவோம். நிற்க வைக்குமா இல்லையா, ஹல்லேலூயா. அப்படி நிற்க வச்சிருவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு, அந்த சாமுவேல் ஈசாய் கிட்டே கேட்குறாரு, உன் பசங்க இவ்வளோதானா, கர்த்தர் எல்லாத்துக்கும் இல்லைன்றாரு, இவ்வளோதானா உன் பசங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. 11ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்யறான், இவ்வளவுதானா கேட்டவங்கள, இல்ல இன்னொருத்தர் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான், இங்க டீசெண்டா போட்டிருக்கேன், அங்க எப்படி சொல்லியிருப்பாரு, இன்னொருத்தர் இருக்கான், ஆடு மாடு மேய்க்கதான் லாக்கி, அவன் அதுதான் போயிருக்கான், அப்படிதான் சொல்லியிருப்பாரு. இதுவே ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு அனுப்பியிருக்காருன்னா அவர் என்ன செய்யணும், சாமுவேல் கேட்பதற்கு முன்பதாகவே ஆள் அனுப்பி தாவீதை கூட்டி வந்து நிறுத்தி வச்சிருக்கணும். ஆனா அப்படி அவர் செய்யலை. அவரு அற்பமா நினைக்கிறாரு. தாவீத சின்ன பையன்ட்டு அற்பமா தன் தகப்பனே நினைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தகப்பனே என்ன நினைக்கிறாரு, அற்பமா நினைச்சதுனால தான் அவரு கூப்பிடல. அப்புறம் என்ன செய்யறாரு, ஆள் அனுப்பி நீ கூட்டின்னு வா அப்படின்னு சாமுவேல் சொல்றாரு. அது வரைக்கும் நான் பந்து விரிக்க மாட்டேன், நீ கூட்டிட்டு வா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி வெயிட் பண்ணி அந்த புறக்கணிக்கப்பட்ட தாவீது, கர்த்தரால் புறக்கணிக்கப்பட்ட 7 பேரை தேவன் விட்டுட்டு மனுஷனால் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை தேவன் கூட்டி வர சொல்லி அங்க என்ன செய்யறாரு, 12ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா.
ஹalleluya. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவேன். ஹalleluya. அதை கர்த்தரே நிறைவேற்றுகிறார், வேற யாரும் கிடையாது. அங்க யார் சொல்றது? கர்த்தர். ஹalleluya. கர்த்தர் என்ன சொல்றாரு? இவன் தான், நீ எழுந்து என்ன செய்ய, அபிஷேகம் பண்ணு. கர்த்தர் சொல்லுவார். அது வரைக்கும் நீங்க பொறுமையோடு காத்திருங்க. ஹalleluya. கர்த்தர் சொல்லுவாரு. நம்மளை மனுஷங்க புறக்கணிக்கிறதுக்கலாம், மனுஷங்க பார்க்கிற மாதிரி தேவன் பார்ப்பதில்லை. அவருடைய நம்ம இருதயங்களை அவர் என்ன செய்யறாரு? பார்த்து கொண்டிருக்கிறாரு. நம்ம இருதயத்தின் நினைவுகளும் அவருக்கு தெரியும், நம்ம சிந்தைகளையும் தெரியும், நம்ம செய்யற செயல்களும் அவருக்கு தெரியும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அவரிடத்துல காத்திருக்கணும். தாவீது நினைச்சிருப்பாரு அந்த நேரத்துல நம்ம ராஜாவை அபிஷேகம் பண்ணது. அவர் என்ன பாட்டு ஏசப்பா துதிச்சுக்கிட்டு, அவர் ஆடு மேய்க்கிறவரே செய்வார். எப்பவுமே கர்த்தரை துதிச்சு கொண்டே தான் இருப்பார். ஹalleluya. கர்த்தரை துதிச்சுக்கிட்டு ஆடு மேய்ச்சின்னு எங்கே இருந்திருப்பாரு. அவருக்கு அந்த நாளில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பெற போறாருன்னு அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு. அப்படிதான் நம்ம நினைக்காத நேரங்களில தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் இதை செய்வார். கர்த்தர் தீவிரமா ஏற்ற காலத்தில் இதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் இதை நம்ம செய்வாரு. நம்ம இப்ப செய்வாரா, அப்ப செய்வார் நினைக்கும் போதெல்லாம் செய்ய மாட்டார். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அந்த நேரங்களில் என்ன செய்வாரு? ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹalleluya. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 6 இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல் வசனத்துல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவருடைய 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். ஹalleluya. நம்ம தான் இஸ்ரவேல் ஜனம். கொஞ்ச நாள் நல்லா படுப்போம், நல்லா ஜெபிப்போம், நல்லா பாட்டு பாடுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? கர்த்தருக்கு பொல்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவர் எதிரியின் கையில சோதனைக்காக என்ன செய்வார்? விட்டு கொடுத்துருவார், ஒப்பு கொடுத்துருவார். ஆனால் முழுமையெல்லாம் ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்ம தெரிகிற வரைக்கும், நம்ம கர்த்தரை திரும்பவுமாய் அடைகிற வரைக்கும், அவர் திரும்பி அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளும் வரைக்கும் நம்ம என்ன செய்வார்? சோதனைக்கு உட்படுத்துவார். அது மாதிரி தான் இந்த இஸ்ரவேல்கள் பொல்லாத காரியங்களை செய்யறதுனால 7 வருஷம் மீதியானர் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். ஹalleluya. 7 வருடங்கள் அவர்கள் தானியங்கள் இல்லை, விளைக்க செய்ய முடியாது, வந்து அறுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான உபத்திரவங்களை அவங்க அனுதினமும் அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறாங்க? ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பிக்கிறார்கள். ஹalleluya. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட செய்யவும் செய்து எகிப்தியர் கையில் நின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையில் நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து. ஹalleluya. ஹalleluya. நம்ம அடிமைத்தனத்தில் இருந்தாலும் திரும்ப என்ன செஞ்சிருவோம்? அடிமைத்தனத்துக்கு எப்படி ஆகிலும் யாராகிலும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏசப்பா நான் இந்த தவறை செய்யவே மாட்டேன், சண்டே வரும்போது ஒப்பு கொடுத்துட்டு போவோம். ஆனால் அது திங்கள் செவ்வாய் கடைப்பிடிக்கிற மாதிரி புதன்கிழமை இருக்க முடியாது. ஏன்? நம்ம சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அப்படியா இருக்கிறாங்க. ஹalleluya. நம்மள என்ன செய்வாங்க? தவளை எப்படி அதுவும் முன்னேறாது, ஆனால் முன்னேறதையும் இழுத்து போட்டோம்ல நண்டு, அந்த மாதிரி நம்ம என்ன செய்வாங்க? நம்ம ஜனங்கள் நம்மளையும் பரிசுத்தமாக இருக்க விட மாட்டாங்க, அவங்களும் பரிசுத்தமாக இருக்க மாட்டாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சிலர். ஹalleluya. சாத்தான் எப்படியான நம்ம பரிசுத்தத்தை தான் கை வைக்க வருவான். ஹalleluya. அது மாதிரி தான் கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத காரியங்களை இவங்க செஞ்சதுனால 7 வருஷம் மீதியானர் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ அவங்க முறையிடும் பொழுது தேவனுடைய மனசை இறங்கி, நான் உன்னை என்ன செய்வேன்? திரும்பி உன் தேசத்துக்கு கொண்டு வருவேன். ஏன்னா அவங்க போய் ஓடி ஒளிஞ்சுன்னு இருக்காங்க. ஹalleluya. திரும்பி உன் தேசத்துல நான் வைப்பேன். ஹalleluya. திரும்ப உன் தேசத்துல நான் வைப்பேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி மீட்கப்படுறது தான் ஒரு ரட்சகரை என்ன செய்வாரு? தேவன் அங்க எழுப்புவாரு. ஜனங்களை ரட்சிக்கும்படியான ஒரு மனிதனை அங்க வைப்பாரு. அப்படிதான் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உடனே இருக்கிறார் என்றார்.
ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று கிதியோனை அங்க தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. கிதியோன் தான் அந்த ஜனங்களை விடுவிக்க கூடும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால அவர் என்ன செய்யறாரு, அவரே தேர்ந்தெடுக்கிறார். ஆனா அவரு அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா, கர்த்தர் என்னோடு இருந்தா எனக்கே இவ்வளவு உபத்திரவம், எனக்கு ஏன் இவ்வளோ பாடு அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறாரு, 13வது வசனத்துல கேட்கிறாரு. ஹல்லேலூயா. 14வது வசனத்துல கேட்கிறாரு, எனக்கே இவ்வளோ பாடு, எனக்கே இவ்வளோ உபத்திரவம், கர்த்தர் என் கூட தூதன் வந்து சொல்றப்போ இவர் இந்த கேள்விகள் கேட்கிறாரு, எனக்கே இந்த பாடு, எனக்கு இது அவர் இருந்திருந்தா என்னை கைவிட்டுருக்க மாட்டாரு, எங்களை ஒப்பு கொடுத்துக்க மாட்டாரு அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது கர்த்தருடைய தூதன் பேசல, இந்த தடவை கர்த்தரே பேசுகிறார். 14வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலின் மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க யார் சொல்றது, கர்த்தர். ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லும் பொழுது கிதியோன் கேள்வி கேட்கும்போது அடுத்து என்ன சொல்றாரு, கர்த்தரை இறங்கி வந்து சொல்றாரு, நீ எழுந்து உன் இருக்கிற பலத்தோட நீ போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் அனுப்புறேன், நான் வழி காட்ட மாட்டேனா, உன் தேவையை நான் சந்திக்க மாட்டேனா, தாயின் கருவில் உருவாகும் முன்பதாக பெயர் சொல்லி அழைத்து இது வரைக்கும் நான் உன்னை நடத்தி வந்தனே, இனிமே நடத்த மாட்டேனா, நீ போன்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்லும் பொழுது திரும்ப அவர் தன்னை தாழ்த்துறாரு. அவர் என்ன அங்க சொல்றாரு, அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், இதோ மனசேயின் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிடம் சின்னவன் சிறியவன் என்றார். ஆமே. மனாசையில் நான் என் குடும்பத்தில் என்னது ரொம்ப எளிய குடும்பம், ஒன்றும் இல்லை, பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் என் குடும்பம் என்ன இல்லை, ஒன்றும் கிடையாது, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி என் குடும்பம் கிடையாது, என் குடும்பத்துலேயே நான் என்னது ரொம்ப சின்ன பையன், தாவீதும் சின்ன பையன், ஆனால் தேவன் அபிஷேகித்தார். கிதியோனும் சின்னவன், ஆனால் தேவன் என்ன சொல்றாரு, பராக்கிரமசாலியே என்று அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிறிய மகனை தான் தேவன் என்ன செய்யறாரு, பராக்கிரமசாலியே நீ என்ன செய்ய, நீ போ, இருக்கிற பலத்தோட போ, நீ கட்டி கொம்பு கட்ட பலத்துன்னு போ தேவையில்ல, நீ உனக்கு என்ன வசனம் தெரியும் அந்த வசனத்தோடு நீ போ, என் நாமத்தை தரித்து கொண்டு போ, நான் உன்னை அனுப்புறேன், நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்ன செய்யறாரு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ என்ன செய்வ, ஒரே ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியான மொத்தத்தையும் என்ன செய்வேன், முறியடிச்சு போடுவேன்ட்டு கர்த்தர் வாக்கு பண்றாரு. அவர் அப்போ கூட என்ன செய்யறாரு, ஏசப்பா நான் ஒரு மயிருள்ள தோல் அங்கே வைக்கிறேன், தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும், நிலப்பரப்புகள் எப்படி இருக்கணும், காய்ந்து இருக்கணும். அப்புறம் இன்னொரு அது மறுநாள் வந்து பார்த்தா அதே மாதிரி இருக்கு, தோல் மட்டும் நனைஞ்சிருக்கு, நிலப்பரப்பு காஞ்சிருக்கு. அடுத்த நாள் இன்னும் சொல்றாரு, அப்போ அடுத்த நாள் என்ன செய்யணும், நிலப்பரப்பு ஃபுல்லாக காஞ்சிருக்கணும், இந்த தோல் ஈரமாக இருக்கணும். கர்த்தர் அதையும் செஞ்சார். பொறுமையா, மகனே உன் சந்தேகம் தீரும் மட்டும் என்ன செய்யறாரு, நீ கேட்கறதெல்லாம் ஒரு செய்து கொண்டே தான் இருப்பாரு. நீ சந்தேகம் இல்லாமல் என்ன செய்யணும், முன்னேறி போய்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. முன்னேறி போய்கொண்டே இருக்கணும்னா உனக்கு ஒரு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் கிதியோன் கேட்ட எல்லா காரியங்களையும் தேவன் என்ன செஞ்சாரு, செய்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கிதியோன் திரட்டிட்டு போறாரு, ஒரு 32,000 பேரை கூட்டிட்டு போறாரு. கர்த்தர் பார்க்குறாரு. இப்போ போருக்கு போகும்போது 32,000 போய் அந்த பேர்களை கூட்டின்னு போய் போரில் ஜெயிச்சுட்டா என்ன சொல்லிப்பாங்க, ஜெயிச்சுட்டு வந்து என்னால் தான் கர்த்தர் ஜெயிச்சு ஏக்கி வச்சாரு, பார்த்தல நாங்கள் எவ்வளோ கூட்டம், இந்த கூட்டத்தை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், மீதியானரை முறியடிச்சிட்டோம். கர்த்தர் அங்கே போயிடுவார். யார் வந்துடுவாங்க, ஆள் பலம் வந்துடும். 32,000 பேர் நாங்கள் போய் தான் போரில் ஜெயிச்சோன்னு சொல்லிடக்கூடாதுன்ட்டு கர்த்தர் அதுக்கும் ஒரு என்ன செய்கிறாரு, செக் வைக்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீ போய் தண்ணீர் அண்டைக்கு போ, யார் கையில் அள்ளி நக்கி குடிக்கிறாங்களோ அவங்கள ஒரு பக்கமும், முழங்கால் ஊன்றி குடிக்கிறவர்களை ஒரு பக்கமும் வையின்னு சொல்கிறாரு. அப்படி குடித்தவர்கள் கையால் நக்கி குடித்தவர்களை மாத்திரம் நீ எடுத்துக்கொண்டாரு. அவர்கள் எத்தனை பேர்னா 3 பேர், 300 பேர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 300 பேர். 300 பேர் என்ன செய்கிறாங்க, தனியாக பிரிக்கிறாரு. அது 3 படைகளாய் பிரிக்கிறாரு. 3 படைகளும் என்ன செய்யுது, கடந்த பாளையத்தை இறங்குது. எல்லா திட்டங்களையும் பிளான் எல்லாம் கரெக்டாக போட்டு ஏசப்பா கொடுத்துருவாரு. அந்த திட்டத்தின் பிரகாரம் நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். நீ வலது பக்கம் போ அப்படின்னு சொன்னா நீ இடது பக்கம் போகக்கூடாது. நீ இந்த காரியத்தை செய்யாத பேசாதனா அதுதான் ஃபஸ்ட்டு போய் செய்யக்கூடாது.
ஒரு வார்த்தை உணர்த்தப்படுகிறது. சிறு குழந்தைகள் மூலமாக கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு வார்த்தைகள் சில நேரங்களில் உணர்த்தப்படலாம். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அசதியாக விட்டுட்டு போகக்கூடாது. கழுதையை கொண்டு பேசுகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை ஒன்றாகிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணாய் விருதாய் விட்டுவிடக்கூடாது. என்ன வார்த்தை நம்ம நோக்கி வந்தாலும் நம்ம அதை பிடிச்சுக்கொள்ளணும். நிறைய நேரங்களில் நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, இவங்க சொல்லி நம்ம கேட்கணுமா, கேட்க மாட்டாங்க. பிள்ளைகள் பாருங்க, அப்பா அம்மா எதனா சொல்லட்டுமே, இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு ரொம்ப கோபம், எதிர்த்து பேசுவாங்க. நீ சொல்லணுமா, நான் கேட்கணுமா, எனக்கு தெரியாதா, நான் குழந்தையா சொல்லுவாங்க. கர்த்தர் யார் மூலமாக பேசுவார், நம்மளை நல்வழி நடத்துவது மட்டும்தான் கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. யார் மூலமாக பேசலாம். டீச்சர் என்ன செய்கிறாங்க, வெட்டிடுறாங்க, அடிச்சிடுறாங்க. அப்போல்லாம் நாங்கள் படிக்கும்போது 90s காலத்தில் என்ன செய்வாங்க, பெறம்படி தான், முட்டி தான் போடணும். இப்போ இருக்க டீச்சர்ஸ்லாம் திட்டினா கூட என்ன பண்ணிடுறாங்க, டீச்சரை காலி பண்ணிடுறாங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் இப்போ இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளைகள் அவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும். பெரியவர்களுக்கு கீழ்ப்படியணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கணும். நீ என்ன கேட்க, நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்கன்ட்டு போகக்கூடாது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன், நான் வாங்கவே மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. யார் எது சொன்னாலும் கேட்கணும். அது நல்லதுக்காக தான் இருக்கணும். உன் நல்லதுக்கு தான் உங்கள் அப்பா அம்மா எப்போவுமே என்ன செய்வாங்க, நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க. அதை நம்ம எப்போவுமே கேட்டு அதன்படி நடக்கணும். ஹல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாமல் ஒருவரும் உங்ககிட்ட வந்து பேச முடியாது. நேற்று ஒரு சகோதரி வந்து என்கிட்ட பேசினாங்க. அவங்க கிறிஸ்டினாக இருந்தாங்க, ஆனால் அவங்க திருமணம் ஆகி சென்ற இடம் இந்து. ஒரு 10 வருஷங்களாக இந்துல இருக்காங்க. ஆனால் நேற்று அவங்க என்னை குறித்து என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினாங்க. அது என்ன செஞ்சு எனக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு. இவர்கள் இப்படி பேசுவாங்களா, இத்தனை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த வார்த்தைகள் அவங்க வாயிலேருந்து வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கணும். இவங்களே இந்து, நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்களே, நம்மளுக்கு வந்து ஒரு வார்த்தை ஒரு சொல்கிறாங்கன்னா அதை நம்ம கேட்டுக்கணும். ஏசப்பா உன் அழகாக நடத்துகிறாரு, அவங்களுக்கு தான் சொன்னாங்க. ஏசப்பா உன் அழகாக நடத்துகிறாரு, உன் அருமையாக நடத்துகிறாரு. அந்த வார்த்தை வசனங்களை சொல்லி நடத்துகிறாரு. அவங்க வசனம் என்னை வந்து இது பண்ணி அவங்க பேசினாங்க. ஏசப்பா உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறாரு, ஊழியத்தில் இருக்கிறாரு, ஏசப்பா நடத்தாமல் நீங்களாம் நடக்க முடியல, அவர் நடத்துகிறாரு அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது நான் என்ன செய்யணும், ஆமான்ட்டு நான் ஏற்றுக்கணும். கர்த்தர் அவங்க மூலமாக பேசுகிறாங்கன்ட்டு நான் ஏற்றுக்கணும். இவங்களே இந்து, எனக்கு வந்து சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு நான் என்ன செய்யக்கூடாது, உதாசீனம் படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் யார் மூலமாக பேசுவார், அது நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அதன் வார்த்தைப்படி நம்ம நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 300 பேரை தேவன் என்ன செய்கிறாரு, 3 படைகளாக பிரித்து பாளையம் எங்கும் இறங்க செய்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த மீதியானர் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, இவங்களோ 300 பேர் இஸ்ரவேல் ஜனம். ஆனால் இந்த மீதியானர் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மீதியானரோ அமலேக்கியரோ சகல கிழக்கத்தி புத்திரரோ வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களோ கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு யானை போல திரளாக இருக்கிறாங்கன்னா கூட அது எண்ணிடலாம். வெட்டி கிளிகளை போல திரளாக இருக்காங்கன்னா நம்ம எண்ண முடியுமா, எண்ணில் அடங்காது. கடற்கரை மணலை போல அவங்க ஒட்டகங்கள் படைகளே இருக்குது. அப்போ அவங்க எவ்வளோ மிகுதியாக இருப்பாங்க. இந்த மெரினா பீச் ஃபுல்லாக ஒட்டகங்கள் இருந்தால் எப்படி இருக்கும், அது மேலே வெட்டி கிளிகளாக அந்த ஒட்டகங்கள் மேலே இருந்தால் எப்படி இருக்கும், வெட்டி கிளிகளை போல. இங்கே ஒரு யானை மாதிரி ஒரு கூட்டத்திரளான கூட்டம் இருக்குதுன்னா அங்கே எத்தனை யானை இருக்குன்னு எண்ணிடலாம், ஏன்னா அது அவ்வளோ பெருசு. வெட்டிக்கிளியும் சின்னது, சின்ன பூச்சி. அந்த அளவு என்ன செய்கிறாங்களாம், மீதியானரும் கிழக்கத்திய புத்தியர்களும் அமலேக்கியரும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம ஆளுங்க எத்தனை பேர் தான் இருக்காங்க, வெறும் 300 பேர். கையில் என்ன தெரியுமா வச்சுருக்காங்க, ஒரு எக்காலம், வெறும் பானை, ஒரு தீவெட்டி, வேற எந்த ஆயுதமும் அவங்க கிட்ட இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கிட்ட எந்த ஆயுதம் தான் இருக்கு, வேத வசனம் மாத்திரம்தான் இருக்குது. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் புறமிடப்பட்டவை. அவைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நம்ம கையில் வச்சிருக்கும் போது நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி வெட்டுக்கிளி போன்ற ஜனங்களை பார்த்து, திரளான காரியங்களை பார்த்து
பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் என்னது? இது எல்லாத்தை விட பெருசு. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இது. இது நம்ம கையில் இருக்கும்பொழுது நம்ம வசனத்தை கொண்டு, நம்ம நாவலில் நம்ம வசனம் இருக்குமானால் வசனத்தை கொண்டே வருகிறவர்களை முறியடிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க என்ன செய்கிறாங்க? 300 பேர் தான். 300 பேர் என்ன பண்ணுவாங்க? திரளான கூட்டத்தை பார்த்து அவங்க பயந்துருந்தாலே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. பாளையத்தை சுற்றி கூட அவங்க என்ன செஞ்சிருக்க முடியாது, போயிருக்க முடியாது. தேவனுடைய அனுகிரகம் இருந்ததுனால, அவருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் இருந்ததுனால மாத்திரம்தான் அந்த 300 பேரும் பயமின்றி அவ்வளோ திரளான கூட்டத்தை சுற்றினார்கள். ஹல்லேலூயா. திரளான கூட்டத்தை சுற்றி அவங்க நிற்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாரு? கிதியோன் ஒரு சிக்னல் போகிறாங்கன்னா ஒரு சிக்னல் என்ன பேசி வச்சுப்பாங்க. அது கொடுத்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? எக்காலத்தை ஊதி பானையை உடைத்து கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டார்கள். உடனே அங்கே நைட்டு நட்டு ஜாமான், அது நைட்டு திடீர்னு இப்படி ஒரு சவுண்டு கேட்குது. எக்காலம் ஊதுறாங்க, பானை உடையிற சவுண்டு அவங்களுக்கு எப்படி கேட்டதோ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பயந்து சிதறி எழுந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது? நைட்டில் நம்ம தூங்கிட்டே இருப்போம் நல்லா. திடீர்னு ஒரு பாத்திரம் எதனா உருண்டு விழுந்துருச்சுன்னா அலறி குச்சிடி எப்படி எழுந்துப்போம் பயத்தில். ஐயோ என்ன ஆச்சோ தெரியல அப்படின்ட்டு எழுந்து போய் தூக்கத்தில் அச்சு குச்சி பக்கத்தில் இருக்கவங்களாம் 2 போட்டு என்ன செஞ்சுருவோம்? எழுந்துருவோம். எழுந்து போய் பார்த்தா ஒரு பாத்திரம் விழுந்துருக்கும், எடுத்து வச்சுட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இவங்க நடு ஜாமத்தில் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நடு ஜாமத்தில் அவங்க போகும்பொழுது கர்த்தர் அங்கே என்ன செய்கிறாரு? அந்த வசனத்தை வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. யார் இங்கு ஓங்க பண்ணுகிறார்? கர்த்தர். ஹல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற நேரத்தில் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் என்ன செய்றாரு? ஒருவருடைய பட்டயத்துக்கு விரோதமாக ஒரு பட்டயத்தை எழும்ப பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நல்லவராக இருக்கிறார். நம்ம தான் நிறைய நேரத்தில் என்ன செய்யறது இல்லை, அதை கேட்கறதே இல்லை. ஏசப்பா செய்வாருன்ட்டு ஒரு சில நேரத்தில் நம்புறதே கிடையாது. நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஓடிடுறோம். யார் மேலே நம்பிக்கை வச்சிருக்கோன்னே நம்ம இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க? அறியாமல் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? அறியாமல் இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய மகிமையை காண முடியலை. கர்த்தருடைய மகிமையை நம்ம அறியணும்னா நம்மளை யார் நடத்துகிறது என்று நம்ம அறிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. யார் நம்மளை நடத்துகிறாங்க? கர்த்தர் தான் இவங்க நடத்துகிறாங்க. கர்த்தர் நடத்துறதுனால்தான் 300 பேர் ஒன்றுமே பண்ணல. எக்காலத்தை ஊதுனாங்க, பானையை உடைச்சாங்க, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டார்கள். அவங்க கர்த்தர் இறங்கி அவங்க என்ன செய்யணுமோ அந்த யுத்தத்தை செய்து முடித்தாங்க. அவங்க சிதறி ஓடி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கும் எவ்வளோ பேர் என்ன செய்யலாம்? விரோதமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம், நம்ம எழும்ப முடியாத காரியங்களை செஞ்சுருக்கலாம். அவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க. அவங்கள நம்ம ஒரு எதிரியாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய வேலை என்ன? கர்த்தருக்கு ஏதாகிலும் செய்யணும், என் குடும்பத்தை நடத்தணும். தேவன் நம்மளை எப்போ உயர்த்துவாருன்னு அவர் பாதத்தில் காத்திருக்கணும். காத்திருக்கும் பொழுது தான் நம்மளுடைய நன்மையை நம்ம ஆசீர்வாதத்தை என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். நம்மளுக்கும் நேரங்கள் வரும். தாவீதை போல புறக்கணிச்சிருக்கலாம், குடும்பத்தாரே புறக்கணிச்சிருக்கலாம் நம்மளை. சில சமயங்களில் நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை புறக்கணிச்சிருக்கலாம், நம்ம தாய் தகப்பன் நம்மளை புறக்கணிச்சிருக்கலாம், நண்பர்கள் புறக்கணிச்சிருக்கலாம், வேலை ஸ்தலங்களில் புறக்கணிச்சிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளை என்ன செய்யலை? புறக்கணிக்கலை. மனுஷர் பார்க்குற விதமாய் நம்ம அவர் என்ன செய்ய மாட்டார்? பார்க்க மாட்டார். நம்ம இருதயங்களை அவர் ஆராய்ந்தறிகிறார். எவ்வளோ நாள் நம்ம கண்ணீர் விட்டுருப்போம், யாருக்கும் தெரியாமல் சில குறிப்புகளுக்காக நம்ம என்ன செய்வோம்? ஜெபிச்சிருப்போம். பாஸ்டர் அம்மா கூட சொல்லாத என்ன செஞ்சுருப்பீங்க? ஒரு சில குறிப்புகள்லாம் மறைமுகமாக உங்களுக்கும் கர்த்தருக்கும் ரகசியமாக என்ன செய்வீங்க? ஜெபிச்சிருப்பீங்க. ஜெபிக்காத யாருமே இருக்க மாட்டீங்க, எல்லாருமே ஜெபிச்சிருப்போம் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து.
அது வீட்டின் காரியமாக இருக்கலாம், கணவருடைய ஏதாவது ஒரு காரியம், மனைவியோடைய ஒரு காரியம், ஏதாவது நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், ஜெபிச்சிருக்கலாம். நீண்ட நாட்களாக கூட ஜெபிக்கலாம். நீண்ட நாட்கள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். வேண்டி ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஜீவ விருட்சத்தை தர ஒரு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஒன்றாகிலும் அவருடைய வார்த்தைகள் வீணாய் விருதாய் மண்ணில் விழுவதில்லை. அது நிறைவேற்றி தான் திரும்பவும் வெறுமையாய் ஒரு இடத்துல ஒன்றும் வராது. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவு நம்ம என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு. இங்கே எரேமியா புஸ்தகத்தை எடுத்துப்போம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு? எரேமியாவை கர்த்தர் அழைக்கிறார். இவர் எரேமியா ஒரு ஆசாரியனுடைய மகன். ஆனாலும் சிறிய வயதிலேயே தேவன் என்ன செய்கிறாரு, ஊழியத்துக்கு அழைக்கிறார். உன்னை நான் என்ன செய்கிறேன், தாயின் வயிற்று உருவாகும் முன்பதாகவே உன்னை என்ன செஞ்சிருக்கேன், நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணியிருக்கேன். உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். எரேமியா சொல்றாரு, எனக்கு பேசவே தெரியாது. பொது இடத்துல போய் எப்படி பேசணும்னே எனக்கு தெரியாது. ஒரு ஜனங்களுக்கு முன்னாடி எனக்கு எப்படி போய் பேசணும்னு தெரியாது. சபை நாகரிகம் எனக்கு தெரியாது. நான் எதுவுமே அறியாது இருக்கிறேனே, நான் எப்படி போய் பேசுவேன்? நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறேன்னே தன்னை தாழ்த்துறாரு. நான் சின்ன பையனை, சிறியவர்களை தான் தேவன் தேடி வருவார். பெரிய பெரிய பலசாலிகள் என்ன செய்வார், புறக்கணிப்பார். அநேக இடங்களில் இப்பொழுதெல்லாம் எப்படி ஊழியம் போயிட்டுருக்குன்னா சின்ன ஊழியங்கள் தான் தேவன் என்ன செய்கிறாரு, மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய சபைகள் என்ன செஞ்சு போச்சு, வேறுபட்டு போச்சு. அதை நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய இருதயங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கும் கள்ள போதகங்களுக்கும் நமக்கு செவிகள் என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். ஜாக்கிரதையாக விழித்திருக்கணும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையோடு விழித்திருக்கணும். சிங்கம் எப்படி வருதான், எவனை விழுங்கலாமோன்னு கெர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன செய்யுது, எவனை விழுங்கலாமோன்னு வருது. நம்ம விழித்து இருக்கணும். இன்னமும் கண்ணை மூடிக்கின்னு இருக்கக்கூடாது. கேட்டும் கேளாதது போல இருக்கக்கூடாது. கண்கள் மாத்திரம் அல்ல, செவிகளும் நம்ம விழித்து திறக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. செவிகளும் என்ன செய்யணும், திறக்கப்பட்டிருக்கணும். அவங்க எதனா சொல்லட்டும், நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு நான் எனக்கா சொல்கிறாங்க, இது யாருக்கோ, சபையில் இத்தனை பேர் இருக்காங்களே, யாருக்கோ ஒருத்தருக்கு, எனக்கெல்லாம் இல்லைப்பா, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் விழித்திருக்கணும். இருதயமும் விழித்திருக்கணும், கண்களும் இழுத்திருக்கணும், செவிகளும் இழுத்திருக்கணும். ஹல்லேலூயா. இழுத்திருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். கெர்ஜிக்கிற சிங்கம் போல சாத்தான் என்ன செஞ்சுக்கிறான், திரிஞ்சிக்கிட்டு இருக்கான். யாரெல்லாம் விழுங்கலாம், யார் சோர்வுப்பட்டு போயிருக்கிறாங்க, யார் பலவீனப்பட்டு போயிருக்காங்க, அவங்களை விழுங்கலான்ட்டு என்ன செய்யறான், சாத்தான் வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆனால் நம்ம தான் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விழித்திருக்கணும். போதும், தூங்கந்து போதும், கேட்டு கேளாமல் இருந்ததெல்லாம் போதும். இனிமேலும் விழிக்கலைன்னா சாத்தான் நம்மளை விழுங்கிட்டு போயிட்டே இருப்பான். சாத்தான் டைரெக்டாக தான் அட்டாக் பண்ண கிடையாது, யார் மூலியமாகணும்னு செய்யலாம், வரலாம். உங்களுக்கு தெரியாது, டெய்லி கூட பார்க்கலாம். அவங்களாம் செய்யலாம், நீங்கள் டெய்லி பார்க்கலாம், டெய்லி பேசலாம். அது யார் மூலயமாக இருக்குன்னு நம்ம அறிஞ்சிட்டு போட்டோம். எல்லாவற்றையும் அறிகிற தேவன் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விழித்திருக்க மட்டும் செய்யணும். இங்கே என்ன செய்கிறாரு எரேமியா,
சிறு பிள்ளையா இருக்கனே, எனக்கு ஒன்றுமே பேச தெரியாது, நானே ஒரு சின்ன பையன், என்ன போய் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைக்கணும்னா சின்ன பையனா நினைப்போம். இப்படி தான் பேசுவோம். நான் சின்ன பையனாக இருக்கனே, எனக்கு எதுவுமே தெரியலையேன்ட்டு தன்னை தாழ்த்து தான் செய்வோம். இப்போ இருக்க சிறு பிள்ளைகள்கிட்ட சொன்னால் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க? கிண்டல் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்க? ஆமாம், ஜாதிக்கு தீர்க்கதரிசியாக இருக்கிறார் அவன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளை நோக்கி ஒரு வார்த்தைகள் வருகிறது என்றால் அதை அலட்சியம் படுத்தக்கூடாது. கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் பேசுவார். ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. எந்த வார்த்தையும் விட்டு விடாதீங்க. சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பற்றி கொண்டு அதன்படி நடக்கணும். ஞாயிற்றுக்கிழமை கேட்குறோமா, அது நான் திங்கக்கிழமை வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு மீதி நாள்லாம் விட்டுட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்டுக்கலான்ட்டு கடந்து போகவே கூடாது. ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. நம்ம ஜபங்கள் வீடுகள் தோறும் இருக்கணும். அப்போ தான் ஏசப்பா நம்ம கூட பேசிகிட்டே இருப்பார். வார்த்தையின் மூலமாக பேசுவார், ஒரு மனிதனை கொண்டு பேசுவார், சிறு குழந்தையை கொண்டு பேசுவார், போதகரமாக மூலம் கொண்டு யார் மூலமாக பேசுவார். நீங்கள் தான் என்ன செய்யணும்? எது கர்த்தர் பேசுகிறது, எது மாம்சம் பேசுகிறது என்று அறிந்து அதன்படியே நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்தால் எது மாம்சத்தின்படி வருது, எது கர்த்தருடைய வார்த்தை என்பது நம்ம என்ன செய்வோம்? ஆராய்ந்து அறிவோம். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தரே என்ன செய்கிறாரு? எரேமியா கிட்ட பேசுகிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? நான் சின்ன பையன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார். அது வாசிப்போம். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லோரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவளை எல்லாம் நீ பேசுவாயாக. ஆமென். நீ சிறு பிள்ளைன்னு என்னது? எங்கே போறியோ போ, நான் எங்கெல்லாம் அனுப்புகிறேன் உன்னை, அங்கெல்லாம் போயிட்டு நீ கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சொல்லணும். எங்கே கொண்டு போனாலும் நீ சொல்லணும். ஏசப்பா எப்படி ஆலயத்தில் எழுந்து நின்று அவ்வளோ பெரிய போதகர்கள் இருக்கும் பொழுது 12 வயசில் ஏசப்பா எழுந்து அவங்க என்ன செஞ்சார்? பேசினார். அவர் பேசுகிறதை அவர்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியாக நம்மளையும் தேவன் என்ன செய்வார்? திடீர்னு ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு பேச வைப்பார். இந்த வார்த்தையை நீ சொல்லுன்னு சொல்லுவார். இல்லைன்னா பக்கத்து வீட்டில் கதவு தட்டி இந்த வார்த்தையை நீ சொல்லிட்டு வான்னு சொல்லுவார். நீ உடனே போய் சொல்லணும். ஏன்னா அந்த வார்த்தையின் மூலம் அவங்க இருதயங்கள் உடைக்கப்படலாம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் மூலம் அவர்கள் இருதயம் உடைக்கப்படலாம். கர்த்தர் உன்னை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு வந்துட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்ல ஒரு வசனத்தை சொல்கிறாரோ, வார்த்தையை சொல்கிறாரோ, அது நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். எது செஞ்சாலும் கர்த்தருக்கென்று தைரியமாக செய்யுங்க. ஏன்னா அவர் தைரியம் உள்ளவர். அவர்கிட்ட துணியளவும் இருளும் இல்லை, பயம் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ அவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? எதுக்கும் பயப்படக்கூடாது, ஃபஸ்ட்டு கூச்சப்படக்கூடாது. தெருவில் நின்று ஊழியம் செஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது? கூச்சப்படக்கூடாது. அவருடைய வார்த்தைகளை தைரியமாக சொல்லணும். சிறு பிள்ளை, இன்னும் நான் வளரணும், நான் இன்னும் ஜெபிக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. தேவன் உன்னை எப்போ எடுத்து பயன்படுத்த சித்தமாக வைத்துள்ளாரோ அந்த இடத்த, அந்த நேரத்தை தேவனுக்கு என்ன செஞ்சிடணும்? விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் எடுத்து பயன்படுத்துவார். ஆயிரங்களாக எடுத்து பயன்படுத்துவார். ஜாதிகளுக்கு எடுத்து என்ன செய்வார்? பயன்படுத்துவார். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக எடுத்து பயன்படுத்துவார். யாருக்கு தெரியும்? அநேக தெபோராக்கள் இருக்கலாம், எஸ்தர் இருக்கலாம், யார் என்ன இருக்கலாம், தானியேல் இருக்கலாம், எரேமியாக்கள் இருக்கலாம். அதோடைய ஆவி யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களால சும்மா இருக்கவே முடியாது. நான் கற்றுருக்கேன்னா எதாகிலும் செஞ்சு கொண்டே இருக்கணும்னு என்ன செய்வாங்க? ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கற்றுருக்குன்னு எதாகிலும் நான் செய்யணும், சும்மாவே இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்லேயாச்சும் என்ன செய்யணும்? வார்த்தைகளை சொல்லணும்னு அவங்க ஓடிக்கொண்டு அவங்க இருதயம் துடித்து கொண்டே இருக்கும். ஆத்தும பாரத்தினால் என்ன செய்யும்? நிறைத்து கொண்டே இருக்கும் ஆத்தும பாரம். அது மாதிரி நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யணும்? ஏதாகிலும் செய்யணும். வேலை செய்கிறீங்களா, படிக்கிறீங்களா, பக்கத்தில் யார் இருந்தாலும் ஏசப்போடைய வார்த்தையை ஒன்றாகிலும் போட்டுருங்க. அது அவங்க பகலில் எதுவும் தெரியாது, எல்லாரோட பேசிகிட்டு இருக்கிறப்போ. இரவு நேரங்களில் அவங்க படுக்கும்பொழுது அந்த வார்த்தைகள் ஒன்றாகிலும் அவர் இருதயங்களை கிரியை செய்யும். அவர் தனிமையாய் உணரும் போது அவர் அந்த வார்த்தை அவர்களை கிரியை செய்யும். ஹல்லேலூயா. நம்ம சின்ன பசங்கன்ட்டு என்ன செய்யக்கூடாது? பெரியவங்க கூட என்ன செய்வாங்க? நானா பாஸ்டா, வயசாகிடுச்சு தான் இருந்தாலும் நானா பாஸ்டாமாவா, நானா பாஸ்டா
நான் போய் எப்படி உங்களுக்கு சொல்கிறது? இந்த வார்த்தை அவங்க தான் சொல்லணும், பாஸ்டர் தான் சொல்லணும், பாஸ்டர் அம்மா தான் சொல்லணும். கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருத்தருக்கும் விழப்பட்ட கடமை இது. நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனை பற்றி என்ன செய்யணும்? சொல்லிக்கொண்டே இருக்கும். அவர் சொல்கிற வார்த்தைகளை அநேகருக்கு எடுத்து சென்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வந்து என்ன செய்கிறாரு? நீ சிறு பிள்ளைன்னு எண்ணாத, நான் அனுப்புகிற இடங்களெல்லாம் நீ போயிட்டு என்ன செய்ய? தீர்க்க தரிசனத்தை சொல்லு. ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்க தரிசியாக வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எரேமியா தீர்க்க தரிசி வந்து ரொம்ப ஆத்ம பாரத்தினால் நிறைந்தவர். இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், அவர் ரொம்ப எப்படி இருப்பார்னா ஆத்ம பாரத்தினால் நிறைந்து கண்ணீரின் தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார். ஹல்லேலூயா. கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கும். அவர் என்ன செய்வார்? அப்படிப்பட்ட பாரம் அவர் வந்து என்ன செஞ்சு அமைக்க கொண்டே இருந்தது. அவர் ரொம்ப பயங்கரமான தீர்க்க தரிசனங்கள் என்ன செஞ்சார்? யூதாவை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கர்த்தர் சொல்லிட்டாரு. அவர் என்ன செஞ்சிட்டாரு? சிறு பிள்ளையெல்லாம் மாறி போச்சு. எழுந்து அவருடைய கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கிளம்பி புறப்பட்டு போயாச்சு. அநேக வார்த்தைகளை அவர் என்ன செஞ்சார்? சொன்னார். ஹல்லேலூயா. அநேக தீர்க்க தரிசனங்களை அவர் சொல்லி அது நிறைவேறுகிறதை நம்ம பைபிள் என்ன செய்கிறோம்? கண்கூடா படிக்கிறோம், வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளும் என்ன செய்யக்கூடாது? சிறிய பிள்ளை, நான் ஏழ்மையில் இருக்கேன். இப்போ ஒரு பணக்காரர் போய் சொன்னால் நம்புவாங்க, கேட்பாங்க. நான்லாம் போய் சொன்னால் கேட்பாங்களா? அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அதான் சொல்கிறாரு, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நிறைவேற்றி முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுகிறவர் கர்த்தர். நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? சிறுமைப்பட்டவர்களே தான் அவர் அழைக்கிறார், சிறியவனை தான் அவர் அழைக்கிறாரு. ஒன்றும் தெரியாததான் அழைக்கிறாங்க. பலசாலியே அல்ல, பலசாலிகளையும் எல்லாவற்றிலும் தேறினவர்களையும் தேவன் என்ன செய்கிறாரு? புறக்கணிக்கிறார். ஹல்லேலூயா, புறக்கணிக்கிறார். ஆனால் மனுஷங்க சில சமயங்களில் நம்மளை புறக்கணிச்சுட்டு எங்கன்னா ஒரு காரியத்தில் நம்ம வேணாம், நம்மளை ஒதுக்கணும்னு நினச்சா அவங்க என்ன செய்வாங்க? என்னென்னவோ பேசி நீ வேணான்னு விட்டுட்டு அவங்க மட்டும் என்ன செஞ்சிடுவாங்க? புறக்கணிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க திட்டம் பண்ணிட்டாங்க, நீ வேணாம் இந்த சமயத்தில் எங்கள் கூட நீ வரக்கூடாதுன்னு. அவங்க பேசி முடிவு எடுத்துட்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்க? புறக்கணிச்சிட்டு போகிறாங்க. அவங்ககிட்ட போய் என்னையும் சேர்த்துக்கோ நம்ம சொல்ல முடியுமா? நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்ல முடியுமா? மனசு கஷ்டப்பட்டு தான் என்ன செய்வோம்? உட்காருவோம். ஆனால் நம்ம அப்படின்னா செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. புறக்கணிக்கப்பட்ட இடங்களில் தேவன் நம் தலை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. தலை நிமிர செய்கிற தேவன் நம்ம பட்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன திட்டம் தெரியல. நைட்டு நான் உட்காந்து ஜெபிக்கும் போதெல்லாம் தேவன் இப்போ பாடின பாடலை தான் தேவன் எனக்கு கொடுத்தாரு தவிர நான் பாடலான்ட்டு எடுத்து வச்ச ஒரு பாட்டும் இங்கே வரல. தேவனுடைய சித்தம், அவருடைய திட்டம். ஹல்லேலூயா. அவரு எல்லாத்தையும் ஏதோ ஒரு சோதனை நீங்கள் மாட்டி தவிக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்க. புறக்கணிக்கப்பட்ட எதிர்க்கும் முன்பாக தான் தாவீதை தேவன் என்ன செஞ்சார்? தலைநாள் என்ன அபிஷேகம் செய்து உயர்த்தினார். அந்த 7 அண்ணனுங்க என்ன பண்ணியிருப்பாங்க? என்னடா இது, நம்ம இராணுவத்தில் இருக்கிறோம், நம்ம எவ்வளோ பலசாலி, இவன் ஒருத்தான் பொடியன், இவனை போய் இவர் போய் அபிஷேகம் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்ட்டு என்ன செஞ்சுருப்பாங்க? எவ்வளோ பேசியிருப்பாங்க. தீர்க்கதரிசியை கூட அவங்க பேசியிருக்கலாம். இந்த தீர்க்கதரிசி கண்ணு தெரியலையா? இவ்வளோ பலசாலியாகி நம்மளெல்லாம் விட்டுட்டு இவனை போய் அபிஷேகம் பண்ணிட்டு போகிறாங்களே. அப்படி தான் நடக்கும். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத நேரத்தில், நம்ம எதுவுமே நினைக்காத நேரத்தில் அற்புதத்தை செய்ய கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்வார். நம்ம என்ன செய்யணும்? அது வரைக்கும் காத்திருக்கணும். இந்த வார்த்தை என்ற நாள் முழுவதும் உங்களுக்கு தான் வருது. நம்ம எல்லாருக்குமே இந்த வார்த்தை. நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். அவர் உயர்த்துகிற வரையிலும் நம்ம கர்த்தருக்காய் காத்திருக்கணும். நினைக்காத நேரத்தில் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இப்போ வந்து தாவீது நினைக்கல, ஆசீர்வதிச்சார். சின்ன பையன், இளையன், எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சார்? தாவீதை ஆசீர்வதிச்சார். கிதியோனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தத்தையும் என்ன செஞ்சார்? திருப்பினார். அவங்க அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து திருப்பினார். இஸ்ரவேல் கூட்டத்துக்கே ஒரு ஆசீர்வாதமான மகனாய் யாரை வச்சாரு? கிதியோனை வச்சார். ஹல்லேலூயா. ஆடுகள் மேய்ச்சல் இருந்தவன தேவன் என்ன செஞ்சாரு? அரசனா உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசனா உயர்த்துகிற தேவன் நான் பட்சமா இருக்கிறார். ஒன்றும் இல்லாத குப்பையில் இருக்கிறவர்களை எடுத்து கோபுரத்தில் வைக்க
கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். ஒன்றும் இல்லாதவர்களை உயர்த்த கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. நம்ம பாதாளத்தில் படுக்க போட்டாலும் கர்த்தர் அவங்களோ நம்ம கூட என்ன செய்வார்? இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போன நேரத்தில் ஒடுங்கி ஒரு மூலையில் கதவை சாத்திக்கின்னு அழுதுன்னு உட்கார்ந்துருந்தாலும் தேவன் அந்த ரூமில் உங்கள் கூட என்ன செய்வார்? கர்த்தர் இருப்பார். உங்கள் அழுகையின் கண்ணீரை ஒவ்வொரு துளியும் துருத்தியில் என்ன செஞ்சிருக்காரு? சேர்த்து வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அது எல்லாவற்றிற்கும் பதில் வரும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? கை தட்டி ஆராதிச்சு பாடிக்கிட்டே இருக்கணும். அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தாவீதை போல அவர் எப்படி பாடிக்கிட்டே இருந்தார், மகிமைப்படுத்திட்டாரு. எக்காலத்தில் என் கர்த்தரை என்ன செய்வேன்? நான் ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், எப்பொழுதுமே இருக்கும். ஒரு நாள் என்ன செய்யாது? போகாது. அவருடைய விசுவாசமே அப்படிதான். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதத்தில் 150 சங்கீதம் இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை சங்கீதம் இருக்குது? எத்தனை அதிகாரம் இருக்குது? 150 இருக்குது. அதில் 72 அதிகாரங்கள் தாவீது எழுதினது. ஹல்லேலூயா. மீதியெல்லாம் சாலமோன் சங்கீதம் அப்படின்ட்டு மாறி மாறி வரும். ஆனால் 72 சங்கீதங்கள் யார் எழுதுனது? தாவீது. அந்த அளவுக்கு அவர் பாடுவார். இருக்கிறதுல பாதி என்னதான் இருக்குது? தாவீது தான் இருக்குது. தாவீது அவ்வளோ பாடி பாடி கர்த்தரை துதிச்சு 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 என்ன தப்பு பண்ணாலும் அவர் காலில் போய் விழுந்துருவார். அவர் எப்பேற்பட்ட பாவங்கள் செஞ்சாலும் என்ன செஞ்சிருவார்? நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா, நான் மன்னிச்சுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்ன செஞ்சிட்டேன் இந்த பாவத்தை இனி நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்ட்டு என்ன செய்வார்? பாதத்தில் போய் விழுந்துருவார். ஹல்லேலூயா. அவர் விழ 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 கர்த்தருடைய பாதத்தில் விழ விழதான் தேவன் அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிருக்காக எவ்வளோ தப்பிச்சு தப்பிச்சு ஓடி 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 சவுலுக்கு பயந்து எங்கெல்லாம் மறைஞ்சிருந்தார். புலம்பெல்லாம் வாசிக்குமோ தெரியும். ஆனால் அவருடைய சந்ததி எப்படி இருந்தது? சாலமோன் ஞானத்தில் தேறினவரும் சம்பூர்ணத்தில் நிறைந்தவருமாக நடந்தது சாலமோனு இருந்தார். ஹல்லேலூயா. சாலமோனு அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தார். நம்ம இப்போ சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அதெல்லாம் விட்டுருங்க. சோதனை 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 நம்ம அதை பார்க்கும்போது அது பெருசாக தெரியும். ஏசப்பா முன் வச்சுருங்க, அது நம்ம தான் தெரியும். ஏசப்பா முன் வச்சுட்டா அந்த சோதனை ஒன்றுமே கிடையாது. நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். ஹல்லேலூயா. சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். ஆராதனை சொன்னது போல தான் மோசே எப்படி வழி நடத்தினார்? சமுத்திரத்தின் வழியாக நடத்தினார். எவ்வளோ பெரிய சமுத்திரம்னா கடல். கடலையே 2ஆக பிளந்து அவர் என்ன செஞ்சார்? வழி நடத்தி கொண்டு போனார். ஆனால் அவருடைய சந்ததியில் வந்ததான் யார்? யோசுவா வரும்போது என்னதான் வச்சார் அங்கே? சோதனையா? அவங்களுக்கும் சோதனை இருந்துச்சு, சந்ததிக்கும் சோதனை இருந்தது. ஆனால் முன்னோருக்கு எப்படி இருந்தது? பெருசாக இருந்தது. அவங்க சந்ததிக்கு ஒரு நதி, யோர்தான் நதியை வச்சுருக்காரு. உங்களுக்கு நதியாக இருக்கா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இருக்காது. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லாமல் தேவன் என்ன செய்வார்? சோதனையே இல்லாமல் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தில் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் இதை எச்ச நேரத்தில் தீவிரமாய் செய்து முடிப்பேன் என்ற வாக்கு தத்தத்தை இந்த நாளில் இந்த சபைக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து பிடிச்சிக்கணும். சின்னவங்களெல்லாம் உயர்த்தி இருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யணும்? எங்களை உயர்த்தணும். இந்த பகுதியில் நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு கலங்கரை விளக்கங்களாக இருக்கணும். இந்த சபை என்ன செய்யணும்? கலங்கரை விளக்கமாக இருக்கணும். இந்த சபை இன்னும் உயர்த்தப்படணும். உங்கள் சபைக்காக ஜெபிக்கிறது நீங்கள் தான் ஜெபிக்கணும். உங்கள் அப்போ தான் சபைக்கு என்ன செய்யும்? கட்டப்படும். மனுஷர்களுடைய கைகளை பார்க்கக்கூடாது. யார் மாத்திரம் தான் பார்க்கணும்? கர்த்தரை மாத்திரம் தான் பார்க்கணும். உங்களுக்கு தேவையானாலும் சரி, சபைக்கு தேவையானாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் கேட்போமாகில் அவர் செய்வார். சிறு சிறு ஊழியங்களை பெரிதாக உயர்த்துறது கர்த்தர் யாரால் தான் முடியும்? கர்த்தரால் தான் மட்டும் முடியும். நம்ம என்னதான் உருண்டு பிறண்டு இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், இதை சாதிச்சிடலாம், ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருடைய கிட்ட ஜெபிச்சு கேட்டு பெற்றுக்கொண்டால்தான் அது நிலைக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தை மூலமாய் நம்மளை பேசியிருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார், இனிமேலும் வழி நடத்துவார், நம்மளை பெருக செய்வார், ஆயிரங்களிலும் ஜாதிகளிலும் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். நம்ம கண்களை மூடி செபிப்போமா?
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். செங்கடலை நீ பிளந்தே, செம்மையான பாதை தந்தே, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தே, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றெடுத்தே, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றெடுத்தே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலையே. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் ஒளி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். விசுவாசத்தோடு எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. இந்த பிள்ளைகள் சிறுமைப்பட்ட இடங்களிலே, ஒதுக்கப்பட்ட இடங்களிலே, கைவிடப்பட்ட இடங்களிலே தகப்பனே, புறக்கணிக்கப்பட்ட இடங்களிலும் தகப்பனே, தேவனாகிய கர்த்தர் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. அப்பா, அவர் எதிரிகளுக்கு முன்பாக, அவர்கள் விரோதமாய் பேசுகிறவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு பங்கியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து நீ உயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபைக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சிகளா இருக்கணும் தகப்பனே. அப்பா, எங்கேயோ ராஜா ஆடு மைத்தோடு கூட்டு வந்து அபிஷேகம் செய்து ராஜாவாக உயர்த்த உம்மால் கூடுமானா தகப்பனே. உங்களுடைய சந்நிதியில காத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா, அப்பா உங்களுடைய பாதத்துல பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் தகப்பனே, இவர்களில் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இவர்களில் மென்மேலும் எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. உங்களுடைய ஊழியத்துக்கும் அப்பா உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாகவும் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசிகளை வைப்பீராக தகப்பனே. நீ ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசிகளை வையும் தகப்பனே. நீ பாபா அப்பா எரேமியாவை எழுப்புவீராக தகப்பனே. ஏசாயாவை எழுப்புவீராக, தானியேலை எழுப்புவீராக, ஜெபக்காரை எழுப்புவீராக, எஸ்தரை எழுப்புவீராக, ரூத்துகளை எழுப்புவீராக தகப்பனே. அப்பா நெகேமியாக்களை எழுப்புங்க தகப்பனே. பாரமுள்ள இருதயத்தை ஒவ்வொருத்தருக்குள்ளாக தருவீராக தகப்பனே. உடைய அக்கினி ஜுவாலையாய் தகப்பனே உடைய பிள்ளைகள் இருக்கட்டும் தகப்பனே. அப்பா எஸ் உடைய வார்த்தையை கொண்டு செல்கிற பிள்ளையை நீ மாற்றுங்க. வெட்கப்பட்ட இடங்களில் இவர்களுக்கு உயர்வை கட்டளையிடுவீராக, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக, வெற்றிபா நன்மைகளால் நிரப்புவீராக தகப்பனே. நீ நடத்துகிற காரியங்களையும் நீ செய்கிற அற்புதங்களையும் அவங்க சந்ததிக்கும் தகப்பனே அவர்களை சாட்சிகளாய் வைப்பீராக தகப்பனே. அவர் சந்ததிக்கு சாட்சிகளாய் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிங்க தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். எங்களையும் நீ உயர்த்துவீங்க. ஏற்ற காலம் வந்துருச்சு, சீக்கிரத்துல வந்துருச்சுன்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கை இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் இருக்கிறதை காட்டினோம் மேல உயர்த்தி ஆசீர்வதிக்க தேவன் நீங்க தான். நாங்கள் அறியாத எட்டாகுமான பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்ய போற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. இனி வரும் காலங்களையும் உங்களை நன்மையால் கிருபையினால் நடத்துவீராக தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தர் எங்களை கைவிடுவதில்லை. எவ்வளோ உனக்கு எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், ஏற்ற காலத்துல உனக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அதை நீ தாம நிறைவேற்றி பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீங்க
ஆசீர்வதிங்க தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இதுவரைக்கும் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி, பேசின கிருபைக்காய் நன்றி ராஜா. எங்க வாழ்நாள் முழுவதும் நீ நடத்துவீங்களா தகப்பனே. எல்லாமே எப்படி தகப்பனே தாயின் கர்ப்பத்தில் நடந்து அப்பா பெயரிட்டு அழைத்து அப்பா ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியை உயர்த்தி ஆசீர்வதித்தீரோ, அப்படியா இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளா எடுத்து ஜாதிகளுக்கு ஜோதியா எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. கலைஞரை இலக்கங்களா எடுத்து பயன்படுத்துங்க. அவங்க ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீரே தலைவராக இருந்து நடத்துங்க. மூன்றாம் மனிதனின் ஆளுகை எந்த குடும்பங்களிலும் இல்லாதவர்களை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. உங்களுடைய ஆளுகை மாத்திரம் இருக்கட்டும், உங்களுடைய சமாதானம் மாத்திரம் இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலமாக ஜெப கேளும், இந்த செய்தியை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென்.